ஆனந்தமடைவீர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று என்னோடு இணைந்து கொண்டதற்காக நன்றி. கிறிஸ்துவில் வளர்வதின் ஒரு பகுதியானது ஸ்திரமாக இருப்பதாகும். நமது உணர்ச்சிகளையே எப்போதும் பின்பற்றினோம் என்றால் ஸ்திரமாக வாழ முடியாது. உணர்வுகள் நிலையற்றவையாகும். அவைகளின் முடிவை அறுதியிட்டு சொல்ல முடியாது. சில நேரம் உற்சாகம், சில நேரம் சோர்வு, சில நேரம் நன்மை, சில நேரம் தீமை. நீங்கள் அதை சார்ந்து கொள்ளும் போது அவை உங்களை கைவிட்டுவிடும். எப்போதையும் விட அதிக ஸ்திரமாக இருப்பதற்கு உதவும் சில காரியங்களை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே தேவனுடைய வார்த்தைகளின் கருத்தை ஏற்கும்படியாக உங்கள் உள்ளங்களை ஆயத்தப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:9 பவுல் திகைப்பூட்டும் காரியத்தை சொல்கிறார். என்னிடத்தில் கற்றதும் பெற்றுக்கொண்டதும் கேள்விப்பட்டதுமானவைகளை செய்யுங்கள். யாராவது இப்படி சவால் விட முடியுமா? இங்கு ஒரு குறிப்பை சொல்கிறேன். நாம் அனைவருமே இவ்விதம் கூற முடியும். என்னை போல செயல்படுங்கள் என்று பவுல் சொல்கிறார். என்னை கவனித்து என்னை போன்று செயல்படுங்கள். இவ்விதமான சவாலை ஏற்க எத்தனை பேர் தயார்? என்னிடத்தில் கற்றதும் பெற்றுக்கொண்டதும் கேள்விப்பட்டதுமான காரியங்களை உங்களுக்கு உதாரணமாக பின்பற்றுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. குழப்பமற்றதும் நிலையானதுமான தன்மை உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருப்பதாக. எனவே அவர், நீங்கள் என்னை பின்பற்றினால் நீங்கள் சமாதானமாயிருப்பீர்கள், வாழ்வை அனுபவிப்பீர்கள் என்றார். பின்வரும் வசனங்களில் தம்முடைய நடக்கையை பற்றி சொல்கிறார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இதை சொல்லுகிறதில்லை. ஏனென்றால் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நான் இருக்கும் நிலைமை எதுவானாலும் திருப்தியுடன் உள்ளேன். தேவனே இரக்கமாயிரும், இயேசுவே உதவி செய்யும். இவர் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? கவனியுங்கள். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றி வாழ்வீர்களானால் சமாதானத்தின் தேவனானவர் உங்களோடு இருப்பார். நான் இவ்விதமாக செயல்படுகிறேன். என் வாழ்வில் எது நடந்தாலும் நான் திருப்தியுடனே இருக்கின்றேன். இந்த நிலைமைக்கு வருவதற்கு நீங்கள் மாம்சத்தில் எந்த அளவிற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. இது என் நிலைமையை விட மேலானதாகும். ஆனாலும் கர்த்தருக்கு நன்றி, எனக்கும் நம்பிக்கை உண்டு. நான் எங்கிருக்க வேண்டுமோ அங்கு இல்லாவிட்டாலும் நான் முன்பிருந்த நிலையில் முன்னேறி இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் முன்னேறுகிறேன். நாம் எவ்வளவு முன்னேற வேண்டும் என்று பார்ப்பதை விட்டுவிட்டு நேர்மறையான சிந்தனையோடு நாம் எவ்வளவிற்கு முன்னேறி இருக்கிறோம் என்று பார்ப்போம். திருப்தி என்றால் முன்னேற்றத்தை விரும்பவில்லை என்ற அர்த்தம் அல்ல. திருப்தி என்றால் இப்போது திருப்தியாக உள்ளீர்கள் என்றும், இப்போதுள்ள நிலைமையை அறிந்திருப்பதால் இத்துடனேயே முடிவடைவதில்லை என்றும், தேவன் தொடர்ந்து செயல்பட்டு வெற்றியளிப்பார் என்பதை அறிந்து நீங்கள் சேர வேண்டிய இடத்திற்கு செல்லும் பயணத்தில் உள்ளதை உணரும் அளவிற்கு வளர்ந்துள்ளீர்கள். மேலும் நேரத்தை வீணாக்காதிருக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளீர்கள். எனவே ஒவ்வொரு சமயத்தையும் மகிழ்ச்சியோடு கழிக்கிறீர்கள். இதைத்தான் பலர் இழந்து தவிக்கிறார்கள். இங்குதான் நாம் தவறு செய்கின்றோம். எப்பொழுது என்பது முக்கியமானதாகும். இப்பொழுதே வாழ்க்கையை மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகள் கற்க வேண்டும். ஏனென்றால் உலகில் உள்ள பரிதவிக்கும் மக்களுக்கு அவர்கள் பேச்சை நிறுத்தி செயலில் வாழ்ந்து காட்டுவதுதான் மிக அவசியமாகும். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ நீங்கள் ஜீவனடையவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்கிறது. உங்கள் வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கையை எதிர்பார்த்திராமல் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் கழியுங்கள். மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உண்மையில் நாம் வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும். யோவான் 10:10 சொல்லும் வாக்கியம் மிக அற்புதமானது. நானோ நீங்கள் ஜீவனடையவும் அதில் நிறைவடையவுமே வந்தேன். நாம் பரலோகம் அடைவதற்காக மட்டுமே இயேசு வரவில்லை, ஆனால் அதற்கான பயணத்தில் மகிழ்வோடு இருக்கவும் விரும்புகிறார். பல மக்கள் சந்தோஷமின்றியும் சுகமின்றியும் உள்ளார்கள். எனவேதான் நான் அதற்கு எதிராக பேசுகிறேன். ஆமென்.
பவுல் சொன்னார், நான் கற்றுக்கொண்டேன், இதை அறிந்து கொண்டேன். எல்லாரும் சொல்லுங்கள், நான் கற்கிறேன். நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் நிலைமையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அதை முதலில் கற்க வேண்டும். நாம் முற்றிலும் மாற விரும்புகிறோம், ஆனால் முதலில் நாம் மாற்றம் அடைய வேண்டும். எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டீர்கள்? பிலிப்பியர் 4:12, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், ஒரு சோதனையை சந்திக்க தெரியும் என்பதே அதன் அர்த்தமாகும். மேலும் நிறைவையும் திருப்தியையும் அனுபவிக்கவும் எனக்கு தெரியும். சூழ்நிலை மாறினாலும் என் மனோபாவம் மாறாது என்று அவர் சொல்கிறார். காரியங்கள் மோசமாகும் போது சிலர் சோர்ந்து போவார்கள், அவைகள் சாதகமாக அமையும் போது பெருமையோடு இருப்பார்கள். புரிகிறதா? எவ்வித சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் ரகசியத்தை அறிந்துள்ளேன். திருப்தியாக இருந்தாலும் பசியாக இருந்தாலும் நிறைவடைந்து பிறருக்கு கொடுக்கும் நிலையானாலும் ஒன்றுமில்லாமல் வறுமையில் இருந்தாலும் ஒரே தன்மையுடன் இருத்தல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்கள், வசனம் 13 தனியாக எடுத்து அதை எல்லாவற்றிற்கும் நாம் பொருத்த முடியாது. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். சிலர் சோதனைக்குள் நடக்கும்போது கண்ணியமாய் வாழ்வதை தவிர வேறு எதையும் எளிதாக செய்வார்கள். தங்கள் வாழ்வில் சரியாக வாழ இயலாதவர்கள் சூப்பர்மேனை போல பெரிய மலைகளை தாண்டுவார்கள். தெரியுமா? உலகம் இவ்விதமாகத்தான் உள்ளது. அது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சில நண்பர்களுடன் பயணம் செய்தோம். அப்போது டிரைவர் வேனை சற்று தள்ளி நிறுத்தினார். அப்படி நிறுத்தியதால் அது பெண்கள் செல்லும் வழியை மறைத்தது. எனவே அவள் சிறிது டிரைவரை சுற்றி வர வேண்டி இருந்தது. அவள் உடனே, மக்கள் இவ்விதம் கோமாளிகளாக நடந்து கொள்வதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எல்லோருமே இப்படித்தான் சில தவறுகளை செய்கிறார்கள். இதை இன்னும் தெளிவாக சொல்ல என்னால் முடியவில்லை. அது உன்னை பற்றி மட்டும் சொல்வதல்ல. நாங்கள் எல்லோரும் உனக்கு பணிவிடை செய்ய முடியாது. மன்னியுங்கள், கொஞ்சம் உங்கள் வழியில் புகுந்து விட்டோம். இப்போது நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் பூரணப்பட்டவன் அல்ல. நான் அவளை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் அவளும் தன் காரில் கிறிஸ்தவ படத்தை ஒட்டி இருந்திருப்பாள். இதுதான் எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவர்கள் இவ்விதமாக நடந்து கொள்கிறார்கள். ஆமென். நான் செல்வதற்கு வழி இருக்கிறது பாருங்கள். இல்லை, என்ன தெரியுமா, அதற்கு நான் மன்னிப்பு கேட்கவில்லை, அதனால் கோபப்படலாம். அதை போன்ற நடத்தையின் மேல் நாம் கோபப்பட வேண்டும் என்று தேவன் நினைக்கின்றார், அந்த மனிதன் மேல் அல்ல. ஆனால் இது கவனியுங்கள், ரோடில் கோபம். இந்த கோபத்திற்கு பாடம் நடத்துகின்றார்கள். அங்கு சென்று கற்க வேண்டும். அவர்களிடமிருந்து 2 பிசாசுகளை துரத்தி யாக்கோபு புத்தகத்தை வாசிக்க சொல்ல வேண்டும். சரி, யாக்கோபு நிருபத்திற்கு செல்வோம். இந்த வார முடிவில் இயேசுவோடு அதிக நேரத்தை செலவிடுவோம். யாக்கோபு 1 அதிகாரத்தில் பொறுமை உள்ளவன், பூரண புருஷன் என்று சொல்லுகின்றார். சொல்லுங்கள், பூரண புருஷன். இப்போது யாக்கோபு 3 வசனம் 2. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகின்றோம். ஒருவன் சொல் தவறாதவனானால், தவறாக பேசாவிட்டால் அவன் பூரண புருஷனும்
அதாவது பூரணமாக வளர்ந்தவன், பரிபூரணமான மனிதன். அந்த பரிபூரணத்துவம் தான் சோதனைகளின் மத்தியிலும் பொறுமையை கொடுக்கிறது. அந்த நிலையிலும் நாம் சொல் தவறாது இருந்தால் அதன் மூலம் நாம் பூரணத்தை அடைவோம். மேலும் அது அவன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்கிறது. இதிலிருந்து பயன்பெறும் விதத்தில் இதனை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்மில் ஒருவரும் தன் வாயை பூரணமாக கட்டுப்படுத்தவோ பூரணமான பொறுமையுடனோ வாழவில்லை. எனவே இதை இப்படி மத்தேயு 5:48 பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள் என்று சொல்லலாம். ஆனால் விரிவாக்க வேதாகமத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது எனக்கு உதவியாக உள்ளது. இந்த பகுதியில் பூரணம் என்பது முதிர்ச்சியில் வளர்வது மற்றும் முற்றிலும் வளர்ந்த ஆளுமையை குறிப்பிடுகிறது. தேவனுடைய பார்வையில் ஒரு மனிதனின் இருதயம் செம்மையாகவும் அவன் வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வதும் பூரணத்துவமாக கருதப்படுகிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பசியுடன் தேடினால் குழந்தைகளாக நீடிப்பதில்லை. விளையாட்டுகள் மற்றவர்களையும் மற்ற காரியங்களையுமே எப்போதும் குற்றப்படுத்துதல் இவற்றுடனேயே தேவன் நம்மை பூரணத்தில் வளர்பவர்களாக காண்கிறார். சரிதானா? ஆனால் அதனால் மட்டுமே தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கொடுத்த நிலையை எடுத்துக்கொள்ள முடியாது. பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்குள் சட்டத்தின்படி பூரணராக்கப்படுகிறோம் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் அதை நாம் அனுபவத்தில் செய்ய வேண்டும். இதற்காகத்தான் நமக்கு போதனை வேண்டும், இவ்விதமான சில கூட்டங்கள் நடத்த வேண்டும். தேவனுக்கு நன்றி, நாம் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு வாழவில்லை. இவ்வித கடினமான உபதேசத்தை கேட்கலாம். அதாவது பட்டயம் போன்ற பிரசங்கத்தையும் நாம் நேசிக்கலாம். ஆமாம், கவனியுங்கள், இதை சொல்லுங்கள், ஏனென்றால் நமக்கு நியாய தீர்ப்பு இப்போதில்லை. என் வாழ்வில் உள்ள எல்லா தவறுகளையும் தெரிந்து கொள்கிறேன் சொல்லுங்கள் எனலாம். நியாய தீர்ப்புக்காக அல்ல, அதன் மூலமாக வெளிப்பாடு பெற்று வளர்வதற்காக. எனவே அவர் சொல்கிறார், நமக்கு பொறுமை இல்லை என்றால் தேவன் எதிர்பார்க்கும் அளவுக்கு முதிர்ச்சி பெறவில்லை என்ற அர்த்தமாகும். நான் முழுமையான பொறுமைசாலி இல்லை, எனவே இதில் நான் வளர வேண்டும். யாக்கோபு நிருபத்தை வாசிப்பது எனக்கு உதவியாக உள்ளது. ஜாய்ஸ் பொறுமையற்று இருப்பது தகுதியல்ல என்று எனக்கு இது சொல்லுகின்றது. இந்த பகுதியில் நான் மிகவும் பலவீனமாக உள்ளேன் என்று சொல்வதே சரியில்லை. ஆமென், அது உண்மைதான். ஆனால் அதை நான் சரி செய்ய வேண்டும். நான் தவறினால் தண்டனை பெறுவதில்லை, ஆனாலும் முயற்சி தேவை. இன்னும் என் வாயோடு எனக்குள்ள பிரச்சனை தொடருமானால், ஆமென், அப்போதும் எனக்கு தண்டனை இல்லை. ஆனால் இதை நான் லேசாக எடுத்துக்கொண்டு நல்லது தெரியும், எனக்கு ஒரு நிலையான இருதயம் வேண்டும். மேலும் இதன் முக்கியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வாயை அடக்குவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் இது சரீரம் முழுவதையும் கட்டுப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை தீ கொளுத்துகிறது என்று சொல்கிறார் என்று சொல்லக்கூடாது. அடிப்படையில் மீதமுள்ள பகுதியை கவனித்தால் இதை பற்றி இன்று நாம் பார்க்க போவதில்லை. நீங்களும் இப்படி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இது நமக்குள்ள சிறிய மற்றும் பெரிய பிரச்சனையாகும். நம்முடைய சொற்களே நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்று இது கூறுகிறது. அப்படி அல்ல. என் எதிர்காலம் தேவனிடம் உள்ளது என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் தேவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். நமது தவறான மற்றும் எதிர்மறையான வார்த்தைகளால் நம்மை நாமே எந்த அளவிற்கு அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணரவில்லை. ஆமென், அது அடிப்படையானதாகும். ஒன்று சொல்கிறேன், இதை போன்ற காரியங்களை எடுத்து படிக்கும்போது கொஞ்சம் காலத்திற்காவது இது உங்களை ஒழுங்குபடுத்துவதாக அமையும். ஒன்றை சொல்கிறேன், இந்த வாரம் முழுவதும் யாக்கோபு நிருபத்தை நான் படித்தேன். இந்த வசனங்கள் என் நினைவில் இருந்தபடியால் எத்தனையோ முறை என்னுடைய வாய்க்கு கடிவாளம் போட்டேன். எனவேதான் இந்த பகுதியை எப்போதும் நாம் அறிந்திருக்க வேண்டும். வேத வசனங்களை அதிகமாக கற்காவிட்டால் நாம் நடக்க வேண்டிய விதமாக நடந்து கொள்ள வழி இருக்காது.
வசனமே நம்மை வழி நடத்துகிறது. நாம் செய்ய அறிந்துள்ளவற்றை செய்வதற்கான வல்லமையை வசனமே நமக்கு அளிக்கின்றது. வசனம் இல்லாவிட்டால் அவற்றை நாம் மறந்து விடுவோம். வேத வசனம் நமது ஆத்துமாவுக்கான மருந்தாகும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் இதை சொல்லுகிறது. நீங்கள் நாவை அடக்கவில்லை என்றால் வளரவில்லை என்ற அர்த்தம். பவுல் கொரிந்தியருக்கு இதைத்தான் சொன்னார். நீங்கள் குழந்தைகள், உங்களுக்கு நான் பலமான உணவை தர முடியவில்லை, எவ்விதம் பேச வேண்டும் என்று தெரியாதபடியால் பாலை அருந்தும் சிறு பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். நாம் தேவனுடன் அதிக நேரத்தை செலவிட வேண்டும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமுடன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். ஆனால் ஆபிரகாமின் பதில் என்னவாயிருந்தது? அவன் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தான். சரி, முயற்சி செய்கிறேன் என்பதல்ல, ஆனால் அவன் முகங்குப்புற விழுந்தான். தேவனே, நீர்தான் எனக்கு உதவ வேண்டும். நாங்கள் முயற்சி செய்கிறோம், ஆனால் விசுவாசிக்கவில்லை. நாங்கள் முயற்சி செய்தாலும் தேவனோடு அதிக நேரத்தை செலவிடுவது இல்லை. சரியான காரியம் செய்வதற்கு வல்லமை எங்கிருந்து பெறப்போகிறீர்கள்? தேவனுடைய நேரத்தை செலவிடுங்கள். தன் காலத்தில் திருச்சபை வளர்ச்சி பெறவில்லை என்பதை யாக்கோபு அறிந்திருந்தார். எனவே தனது நிருபத்தில் 5 காரியங்களை குறிப்பிட்டு பேசி உள்ளார். முதலாவதாக, அவர்கள் சோதனையில் பொறுமை இழந்தார்கள். அது அவர்கள் முதிர்ச்சி பெறவில்லை என்பதை காட்டுகிறது. இரண்டாவது காரியம் யாக்கோபு 2:14 உள்ளது. அதை நாம் சற்று பார்ப்போம். நீங்கள் முதிர்ச்சி அடையவில்லை என்று எனக்கு தெரியும், ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்தை பற்றி பேசினாலும் நற்கிரியை இல்லாமல் உள்ளீர்கள் என்று சொல்கிறார். இது மிகவும் முக்கியமானது. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? வசனம் 17 சொல்கிறது, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. நாம் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம் என்று அறிவோம். நாம் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம். ஆனாலும் கூட இவ்வித கொள்கைகளை ஏற்படுத்தும் காரியங்களில் இதை மிகவும் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். ஏனென்றால் அங்கே அது தன்னுடைய அர்த்தத்தை இழப்பதோடு வாழ்க்கையிலும் பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். ஆம், நாம் முழுவதும் பூரணமாக விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். நாம் விசுவாசத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டோம். எவ்விதமான நமது கிரியையையும் நம்மை சரிப்படுத்த முடியாது. ஆனாலும் வேதம் நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக நமக்கு ஏற்படுத்திய நற்கிரியைகளை செய்யும்படியான ஒரு புதிய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகின்றது. இதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியமாகும். ஏனென்றால் இதை சுத்தமான ஆங்கிலத்தில் எழுதினால் அவர் சொல்கிறார், பார், உனக்கு விசுவாசம் உள்ளது என்று சொல்கிறோம். சரி, திருச்சபையில் தேவையில் உள்ள ஒரு சகோதரனோ சகோதரியே இருக்கிறார், நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று அவர்களிடம் சொல்வாயானால் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய உன்னால் முடிந்த போதும் நீ அதை செய்யாவிட்டால் இல்லை. இன்றைக்கு இவ்விதமான வாழ்க்கை தான் அதிகமாக காணப்படுகிறது. நம் மத்தியில் கணக்கற்ற, அதாவது எண்ணற்ற மக்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆனால் சுண்டு விரலால் கூட ஒரு நன்மையும் செய்ய மாட்டார்கள். திருச்சபையில் பணி செய்ய அவர்களுக்கு நேரம் இல்லை. தசமபாகம் தருவதை நம்புகிறார்கள், ஆனால் அதை தருவதில்லை. ஊழியத்தை நம்பினாலும் ஊழியம் செய்வதில்லை. ஏன் ஏன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். 1:22 அவர் சொல்கிறார், சத்தியத்திற்கு மாறுபாடாக நீங்கள் எண்ணுவதால் நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்கிறார். வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாவிட்டால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். நான் இயற்கையில் செயல்பட நினைக்கும் விதத்தில் செயல்பட்டால் நான் எங்கும் சென்று சோதனையை பற்றி பேச மாட்டேன். ஏனென்றால் அது யாருக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் அதை எவ்விதம் கையாள்வது என்று ஒருவரும் போதிக்காவிட்டால் நீங்கள் ஒருபோதும் வளரவே மாட்டீர்கள். நிரந்தரமான மகிழ்ச்சியுள்ள
திடமான வாழ்வை பெற மாட்டீர்கள். ஏனென்றால் என்ன நடக்கிறது அல்லது என்ன நடக்கவில்லை என்பதை சார்ந்தே மகிழ்ச்சி ஏற்படும். எனவே வாழ்வில் குழப்பம் ஏற்படுத்துவது சாத்தானுக்கு எளிதாகிவிடும். திருச்சபை நிலையான தன்மையை அன்றி வெறும் பேச்சை கவனிக்கக்கூடாது. மேலும் காயப்பட்ட நேரங்களிலும் சரியானதையே செய்யும் நிரந்தரமான மனோபாவம் வேண்டும். உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் சரியானதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென். இன்றைய திருச்சபையில் காணப்படும் பெரிய பிரச்சனை என்ன? மக்களுக்கு உதவி செய்வது இல்லை. தேவன் நம்மை நமக்கு என்ற அல்ல, பிறருக்காகவே அழைத்துள்ளார். மக்கள் ஏன் வெறுப்பு மற்றும் சோர்வுடன் உள்ளார்கள்? சுயநலத்தினால்தான். அவர்கள் செய்வதெல்லாம் தங்களை தாங்களே வளப்படுத்திக் கொள்வதுதான். பிறருக்கான எதையுமே அவர்கள் செய்வதில்லை. சுயநலமாக உள்ளது போது மகிழ்ச்சி இல்லை, பிறருக்காக உழைக்கும் போது மகிழ்ச்சி உண்டாகும். தேவன் இதை பற்றிய வெளிப்பாட்டை எனக்கு கொடுத்துள்ள போதும் கடந்த ஆண்டில் இதை அதிகமாக உணர்ந்தேன். சில காரியங்களை வேதத்தில் இருந்து கற்றுக்கொண்டேன். நான் கூறும் காரியங்களை அனுபவித்தாலும் வேத வசனங்களாலும் நான் அறிந்துள்ளேன். நீங்கள் துக்கமாக இருந்தால் உங்களை பற்றியே நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். இப்போது நீங்கள் உங்கள் மனதை உங்களை விட்டு விலக்கி பிறருக்கு நன்மை செய்வதை பற்றி சிந்தியுங்கள். நான் உங்களுக்கு போதிப்பதை எனக்கும் போதித்துக் கொள்கிறேன். உங்கள் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியாது என்பதே ஆச்சரியமான விஷயமாகும். மற்றவர்களுக்குள்ள பிரச்சனை உங்களுக்கும் இருக்கும். அவர்களுக்கு உதவி செய்யும் அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு நீங்களே உதவி செய்ய முடியாது. அதே பிரச்சனை தான். நீங்கள் அவர்களிடம் அதை சொல்லி ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுகிறீர்கள்? தேவன் நம்மை சுயநலமாக இருக்க சொல்லவில்லை. நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போது நமது வாழ்வில் பிறர் மூலமாக விளைச்சலை ஏற்படுத்துவதற்கான விதியை நாம் விதைக்கிறோம். ஏனென்றால் விசுவாசிகள் அனைவரும் ஒரே சரீரமாக உள்ளோம். இயேசு நம் அற்புதமான இரட்சகர் மட்டுமின்றி நமது வைத்தியரும் ஆவார். நமது பாவங்களை சுமந்த போதே அவர் நம் வியாதிகளையும் பலவீனங்களையும் சுமந்து விட்டார். மக்கள் வியாதியாக இருப்பதின் காரணம் எனக்கு தெரியாது. மேலும் முதல் முறை ஜெபிக்கும் போதே பலர் சுகமடையாததின் காரணம் தெரியாது என்றாலும் மக்களுக்காக கவனமாக ஜெபிக்கிறேன். நீங்கள் மருத்துவ உதவி பெற்றுக்கொண்டிருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி தேவன் உங்கள் சரீரத்தில் கிரியை செய்வார் என்று நம்புங்கள். தேவன் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தொடுவார். இயல்பான முறைகளை பயன்படுத்துவது போன்றே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் செயல்படுவார். உங்களில் சிலருடைய வியாதிக்கு இயற்கையில் சரியான தீர்வு இல்லை. எனவே தேவன் என்று உங்களை தொடுவார். உங்களுக்கு தலைவலியோ அல்லது உங்கள் பாதத்தின் அடியில் வலி இருந்தாலும், கேன்சருடன் போராட்டம் இருந்தாலும், உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்படி தேவனை விசுவாசித்து ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் நல்லவரானதால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் வருகின்றோம். நீர் நல்லவரானதால் நன்றி தேவனே. 3 யோவான் 2 உள்ள வார்த்தை சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக என்று. கர்த்தாவே, நாங்கள் சுகமாக இருக்கவும் பலத்துடன் இருக்கவும் நீர் விரும்புகிறீர். எங்களை சோர்வடையவும் சுகவீனம் அடையவும் செய்யும் எல்லா சத்துருவின் ஆவிகளையும் கடிந்து கொள்கிறோம். எங்கள் சரீரத்தை சரியாக கவனிக்காததற்காக எங்களை மன்னியும். சரியாக ஓய்வெடுக்காததற்காகவும் சத்தான உணவை உண்ணாததற்காகவும் எங்களை மன்னியும். எங்கள் சரீரத்திற்கு எதிராக நாங்கள் செய்த அநியாயங்களை மன்னித்து எங்களை புதுப்பித்து சுகப்படுத்தும். பிதாவே, நிகழ்ச்சியை கவனிக்கும் மக்களின் உடல் வலி, தலைவலி, முதுகுவலி மற்றும் மூட்டு வலிக்காக ஜெபிக்கிறேன். வயிற்றின் கோளாறுகள், அஜீரணம் மற்றும் எல்லா வயிற்று வலி, வயிற்றுப்புண் மற்றும் எதுவானாலும் மற்றும் எந்தவித வியாதி உள்ள அனைவருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் குணமாவதாக என்று சொல்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மக்களை தொட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபித்துள்ளபடியினால் உங்கள் அறிக்கையை பற்றி கவனம் செலுத்தும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய குணமாக்கும் வல்லமை என்னில் கிரியை செய்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் நான் முன்னேற்றம் அடைகிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் சரீரமானது தேவனுடைய ஆலயமாக உள்ளதால் அதை மதித்து காப்பாற்றுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம்.
நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.